உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற தேவையற்ற வதந்திகளை அண்ணாமலை பரப்புகிறார் என்று அமைச்சர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நேற்று அமைச்சர் காந்தி மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ள விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சேலை வழங்கும் திட்டம் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இதற்கு மறுப்பு அறிக்கை என்பது அமைச்சர் காந்தி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் வாழும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது வேட்டி சேலை வழங்குவது, அதே போல நெசவாளர்கள் தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகிய சீரிய முயற்சி என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதாகவும், கடந்த 27/8/2024 மற்றும் 23/10/2024 தேதியின் அரசாணையின்படி பொங்கல் 2025 திட்டத்திற்கான மொத்த தேவையாக 1.77 கோடி வேஷ்டிகள் மற்றும் சேலைகள் உற்பத்தி செய்ய ஆணை என்பது வெளியிட்டதாகவும், இந்த அரசாணையின்படி இந்த திட்டத்திற்காக தேவையான வேட்டிகள் மற்றும் சேலைகள் முழுமையாக தமிழகத்தில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய கைத்தறிகள் மற்றும் அனைத்து விற்பனையாளர்கள் மூலமாக உற்பத்தி என்பது செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசியல் ஆதாயத்திற்காக பல்வேறு கருத்துக்களை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொங்கல் 2025 திட்டத்தின் கீழாக வேட்டி மற்றும் சேலைகள் உள்ள பவு நூல் மற்றும் உள்ளாடை நூலில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையான இடங்களுக்கும் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு வேஷ்டி சேலைகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்வு பொருள் கழகத்தின் சார்பாக அனைத்து கிடங்குகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், இந்த நிலையில் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து கொள்முதல் முகமை நிறுவனங்களில் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட வேட்டி மற்றும் சேலைகள் மாதிரிகள் என்பது தரம் பார்க்கப்பட்டு அனைவருக்குமான அந்த வேட்டி சேலைகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 13 லட்சம் வேட்டி சேலைகள் பண்டல்கள் சம்பந்தப்பட்ட கொள்முதல் நிலையங்களிலிருந்து நுகர்வோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், மேற்படி நுகர்வோரின் இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய 13 லட்சம் வேட்டி சேலைகள் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய தர அளவீட்டின்படி வேட்டி சேலைகள் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் செலவில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு அனைத்து ரேஷன் கடைகளின் மூலமாக அந்த வேட்டி சேலைகள் என்பது 100% வழங்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் கைத்தறி தொழிலின் வளர்ச்சி மற்றும் நெசவாளரின் நலனுக்காக இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு வளர்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட செயல்களை அவமானப்படுத்தும் வகையில் இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும், உண்மைக்கு புறம்பான அடிப்படை ஆதாரமற்ற தேவையற்ற வதந்திகளை பரப்பும் நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் ஆதாயத்திற்காக தொடர்ச்சியாக அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும், அரசியல் கட்சி தலைவருக்கு இது உகந்ததல்ல என்றும் அமைச்சர் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்யும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று நல்லாட்சி புரிந்து வரக்கூடிய திமுக அரசின் மீது வீண் பழி சுமத்தி களங்கம் ஏற்படுத்த பகல் கனவு காணும் எண்ணம் என்பது எந்நாளும் நிறைவேறாது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.